ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ரோமர் 8:26 கூட வாசித்து தியானிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மிக அருமையான வேதவசனம். இங்கே ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று வேதவசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்க மெய்யாகவே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக ஜெபிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமது பலவீனங்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்று உலகத்தில் மனிதர்கள் யாரும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பலவீனத்தின் நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எப்படி உதவி செய்கிறார் என்றால், நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பலவீனத்தின் நேரத்தில் நம்மால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் ஆவியானவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட ஜெபம் யாரும் மற்றவர்களுக்காக செய்வதில்லை. தனக்காக ஒவ்வொரு மனிதனும் அவர்களுக்காக ஜெபிப்பார்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள். ஆனால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பான தேவன் நம்மோடு இருக்கிறபடினால நாம் எதை நினைத்து எதை குறித்தும் கலங்க தேவையில்லை என்று அநேகர் பலவீனம் வரும்போதெல்லாம் என்னை பலவீனத்திலே விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஆனால் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்வது மாத்திரமல்ல, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடினால அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலையும் நமக்கு வெற்றி தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அவர் பலவீனத்தின் நேரத்தில் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லா நேரங்களிலும் நமக்காக அவர் உதவி செய்து ஜெபித்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியான தேவனை எப்போதும் ஆவியானவரை நீங்கள் உயர்த்தி அவரோடு கூட ஐக்கியமாக இருந்து அவரிடத்தில் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறபடினால நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய பலவீனத்தின் நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு நீர் உதவி செய்து நாங்கள் வேண்டிக்கொள்ள அறியாதிருக்கும்போது நீர் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற நீர் எங்களோடு கூட எப்போதும் தங்கியிருக்கிறதற்காய், எங்களுக்காக ஜெபிக்கிறதற்காய், எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறபடி நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பலவீனத்தின் நேரத்தில் நீர் உதவி செய்து ஜெபிக்க தெரியாத நேரத்தில் நீர் எங்களுக்காக ஜெபிக்க நீர் ஆயத்தமாக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.